இன்றைக்கி மார்கழி ஒன்றுங்க. எல்லாருமே வீட்டில் கோலம் போட்டிருப்போம். நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதால அவசரமாக 2 கோலம் மட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டோங்க. கோயிலுக்கு பக்கமாக போகும்போதே மணி 5 ஆயிடுச்சுங்க. அப்போவே நாங்கள் பொங்கல் செய்ய ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பொங்கல்லாம் செய்யறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு நம்ம பங்கு கொஞ்சம் இருக்கணும் இல்லைங்களா, வெள்ளத்தில் கொஞ்சம் கொட்டி தந்துட்டு ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே எடுத்து வந்தாச்சு. பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கான்னு பார்த்துட்டு அபிஷேகம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. பெருசாக இருந்த இலை எல்லாத்தையுமே சின்ன குழந்தைங்களுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியான்னு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சுங்க. கொஞ்ச நேரத்துலேயே பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு, அபிஷேகமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. சாமியோட பேர் கூட சக்தி மாரியம்மனுங்க. இந்த கோவிலுக்கு வந்து பொதுமக்கள் எல்லாருமே பூஜை பண்ணலாம். மார்கழி மாதம் ஃபுல்லுமே எல்லாருக்குமே பூஜை இருக்குங்க. காலையில் 6:30க்கே பூஜையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அபிஷேக பூஜை, அலங்கார பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக திருநீர், தீர்த்தம் வந்து பால் தான் கொடுத்தாங்க. எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன். பொங்கல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பவும் போல் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பெரியவங்களுக்கு தருவாங்க. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுங்க. இன்னுமே நிறைய ஸ்கூல் குழந்தைங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பஸ் வந்தோன்னே எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இல்லைன்னா எல்லாருமே பொங்கல் வாங்கிட்டு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் பழம், கொஞ்சமாக பொங்கல் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க.